ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து லஞ்சுக்காக சைட் டிஷ் பண்ணுறேன். அதுக்கு வந்து கேரட்டு, பீன்ஸ் அரிஞ்சு வச்சுருக்கேன். இதோட வெங்காயம், பச்சை மிளகாய், வந்து முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து காயோடு சேர்த்து இந்த முட்டையும் செய்யும்போது குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. காய்கறிகள் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்தமாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிப்போம். வெங்காயம் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வதக்கிக்கங்க. இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வதக்கிப்போம். அடுத்தது வந்து இதில் வந்து நான் வந்து பச்சை மிளகாய் வந்து 3 பச்சை மிளகாய் நைஸாக கட் பண்ணி, சின்ன பச்சை மிளகாய், அதனால் 3 கட் பண்ணி நைஸாக சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதில் வந்து காரத்தூள் சேர்க்கலை, பெப்பர் பவுடர் தான் வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். இதோட வந்து பீன்ஸை வதக்கிட்டு அடுத்தது கேரட்டையும் போட்டு நல்லா வதக்கிப்போம். கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம முட்டை சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். கேரட்டையும் போட்டு நல்லா வதக்கிப்போம். இது நல்லா வதக்கி விட்டு இது வேகிறதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா பீன்ஸ்லாம் வந்து சாப்பிடும்போது நறுக்குன்னு இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுருங்க. குறைஞ்ச தீயிலே நம்ம வேக வச்சுக்கலாம். இதை உங்களுக்கு அப்படி காரத்தூள் வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் சேர்த்துங்க. பச்சை மிளகாயை நீங்கள் குறைச்சிங்க. நான் வந்து பெப்பர் சேர்க்கறதுனால வந்து நான் மிளகாத்தூள் சேர்க்கலை. பச்சை மிளகாயும் மிளகுத்தூளும் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வேகட்டும். வெந்த பிறகு இதில் வந்து நான் முட்டை உடச்சி விட்ருக்கேன். ஒரு 4 முட்டை வந்து இதிலே உடச்சி விட்டுருங்க. இது வந்து காயெல்லாம் நல்லா வெந்த பிறகு தான் நம்ம வந்து முட்டையை உடச்சி விடணும். ஏன்னா பீன்ஸ்லாம் வேகாது, கேரட் சீக்கிரம் வெந்துடும். அதனால் பீன்ஸ் வெந்த பிறகு இந்த முட்டையை உடச்சி விடும். முட்டையை உடச்சி விட்டு அப்படியே கிளறி விட்டுருங்க. மறுபடியும் திரும்ப வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அப்படியே கிளறி விட்டுடுங்க. அடியில் பிடிக்காத அளவுக்கு கிளறி விட்டுடும். இந்த மாதிரி செய்யும்போது குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க. இது லஞ்ச் பாக்ஸ்லேயும் நீங்கள் வச்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது கூட இது. இப்போ இது நல்லா கலந்து விட்டு முட்டையெல்லாம் நல்லா எங்கே பார்த்தாலும் காய்கறியோடு சேர்கிற மாரி நல்லா வந்து உடச்சி விட்டுடும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி நைஸாக கட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சேர்த்துப்போம். அதையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துப்போம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து முட்டை, கேரட், பீன்ஸ் முட்டை பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம பெரியவங்களும் சாப்பிட்லாம். நம்ம வந்து முட்டை சேர்க்கறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது டிஃபன் பாக்ஸ்லேயும் நீங்கள் வச்சு கொடுக்கலாம். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.